பெரும்பாலும் எல்லா கோவில்களிலும் கோபுரத்துக்கு அப்புறம்தான் சன்னதி இருக்கும். ஆனா இங்க மட்டும் கோபுரத்துக்குள்ளேயே விநாயகர் இருக்காரு. இந்தியாவிலே ஒரே ஒரு இடம்தான் அங்க விநாயகரை இப்படிதான் தரிசிக்க முடியும். அந்த அதிசய ஸ்தலம் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவில். விநாயகர் என்றாலே தடைகள் நீக்கும் கருணை கடல். பாண்டிச்சேரியின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் சிறியதாக தோன்றினாலும் மிகப்பெரிய ஆன்மீக அதிசயத்தை கொண்டது. மணக்குள விநாயகர் கோவில் பக்தர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையின் ஒளிபாயும் ஸ்தலம். கோவிலின் சிறப்பு: இந்த ஆலயம் பாண்டிச்சேரியின் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க பக்தர்களுக்கு பெருமை சேர்க்கும் புனித ஸ்தலம். இங்கே விநாயகர் நேரடியாக அமர்ந்திருக்கும் ரூபத்தில் தரிசனம் தருகிறார். அதுவே இந்த கோவிலின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. அவரின் வலது பக்கம் அபய அஸ்தம், இடது பக்கம் மோதகம் பக்தர்களை ஆசிர்வதிக்கிறார். விநாயகர் வரலாறு: கோவிலின் பழமையான புராண கதைப்படி ஒரு காலத்தில் பாண்டிச்சேரியில் வணிகம் செய்த பல தமிழ் வியாபாரிகள் பயணங்களில் பல தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார்களாம். அப்போது அவர்களுக்கு கனவில் விநாயகர் தோன்றி, என்னை இங்கு வைத்து வழிபடுங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்று அருளாசி அளித்தாராம். அதன்படி அவர்கள் சேர்ந்து இக்கோவிலை கட்டினார்கள். அந்த நாள் முதல் மணக்குள விநாயகர் பக்தர்களின் அனைத்து தடைகளையும் நீக்கி வழிகாட்டி வருகிறார். இந்த கோவில் 300 வருடங்களுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. அந்த காலத்தில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த போதும் விநாயகர் பக்தியில் எந்த தடையும் வரவில்லை. வியாபாரிகளும் பொதுமக்களும் சேர்ந்து கோவிலை வளர்த்தனர். இன்றும் அது பாண்டிச்சேரி மக்களின் இதயத்தில் ஆழமாக நிற்கிறது. தினசரி தரிசனம்: காலை நேரத்தில் சூரிய ஒளி சந்நிதியில் படும்போது அந்த ஒளிரும் காட்சி கண்களுக்கு ஒரு அழகான தரிசனமாக இருக்கும். அப்போது பக்தர்கள் விநாயகரிடம் தங்கள் தடைகள் நீக்க பிரார்த்தனை செய்வார்கள். இங்கே வந்து வேண்டினால் மனதில் இருந்த பாரம் குறையும் என்று பலர் நம்புகிறார்கள். வழிபாட்டு சிறப்பு: மணக்குள விநாயகரிடம் அர்ச்சனை செய்யும் போது அருகம்புல், தேங்காய், அவல் போன்றவை சிறப்பாக நிவேதனையாக செலுத்தப்படுகின்றன. மணக்குளம் என்ற பெயர் அங்கிருந்த ஏரியோடு தொடர்புடையது. அந்த காலத்தில் மக்கள் அந்த குளத்தில் நீராடி பிறகு கோவிலில் தரிசனம் செய்வது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆன்மீக உணர்வு: இங்கு வரும் ஒவ்வொருவருக்கும் ஆலயத்தில் நின்று ஓம் விநாயகா என்று உச்சரித்தாலே மனதுக்குள் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதியோடு சேர்ந்து ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் இங்கிருந்து வெளியே போகும்போது மனதுக்குள் இருந்த சுமை குறைந்துவிடும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால் இந்த ஆலயத்தை பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்க செய்கிறது. பாண்டிச்சேரி செல்லும் போது கடற்கரை, பிரெஞ்சு காலனி, காஃபி ஷாப் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் மணக்குள விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்யாமல் திரும்பிவிட்டால் அந்த பயணம் முழுமையாகாது என்று பலர் சொல்வார்கள். ஏனெனில் இங்கு வந்து தரிசனம் செய்தவர்கள் மனதுக்கு உண்மையான அமைதி கிடைக்கும் என நம்புகிறார்கள். விநாயகர் அருளோடு உங்கள் வாழ்க்கை பாதைகள் எல்லாம் தடையில்லாமல் செழிப்போடு இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.